வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கடாய் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு 250 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 3 சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸா இருந்தா 2 போதும். ஒரு துண்டு இஞ்சி, 4 பெரிய பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பெருசா கட் பண்ண வெங்காயமும் கொடை மிளகாயும், 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் முழு கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் நொறுக்குன காஞ்ச மிளகா. முதல்ல ஒரு பேன்ல எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காம வெறுமனே இந்த மல்லி விதை, முழு மிளகு, ஜீரகம், பொடிச்ச காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இந்த பொடிச்ச காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நீங்கள் முழு காஞ்ச மிளகாய் கூட ஒரு 2-3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வறுத்து பொடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் லேசாக மனம் வந்த உடனே இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதை ரெடியாக வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், இப்படி கொரகொரப்பாக அரைச்சா போதும். மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துட்டா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது அதோட ஸ்பெஷாலிட்டி, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்புறம் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். லைட்டாக அந்த மாதிரி கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டை நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கூட ஒரு 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக பெரியா இருந்தால் 2 போதும். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேன். சேர்த்து இந்த தக்காளியில் அந்த ஈரம் வற்றி நல்லா தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கணும். நான் இதை இப்போது லோலேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லோலே வச்சா கூட போதும். வச்சு இப்படி ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா அந்த தக்காளி சாஃப்ட் ஆயிரும், எண்ணெயும் நல்லா தெளிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற மசாலா தூள்லையும் 1/4 வாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த சிக்கன் அந்த பிங்க் கலர் மாதிரி நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா இதே மாதிரி கலந்து விட்டு வறுத்துக்க போகிறோம். ஏன்னா அது அப்படி வேகும்போது அந்த மசாலாவும் எல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஸை இழுத்துக்கும். அப்படி வேகும்போதே இழுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வெந்ததுக்கு அப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா உரிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இதை நான் மறுபடியும் மூடி ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா 1/4 வாசி வெந்திருக்கும். நான் தண்ணியே சேர்க்கல, அந்த ஆவிலேயே அந்த ஈரம் அந்த மசாலாலாம் அப்படி அதில் கலந்து சிக்கன் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இழுத்து நல்லா இப்போ 1/4 வாசி வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கொடை மிளகாயும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்போது அந்த 1/4 வாசி சிக்கன் வேகிறதுக்கும் இந்த கொடை மிளகா வெங்காயம்லாம் வதங்கி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். நான் 3 கலரில் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒரு கலர் இருக்குன்னா ஒரு கலரில் மட்டும் கொடை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலையும் மேலாப்பில் தூவி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கொடை மிளகாயோட ஃப்ளேவர் இறங்கும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட்டே வித்தியாசமாக நல்லா இருக்கும். நான் முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தது போக இது வேற ஒரு நல்ல டார்க் ரெட் ஆனியன் சேர்த்துருக்கேன். அப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கூட ஒரு 3 நிமிஷம் வதக்கி அந்த ஈரெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் ஃபுல்லாக வெந்துருச்சு, கொடை மிளகா வெங்காயமும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம மிச்சம் வச்சிருந்த 1/4 வாசி மசாலா பொடியையும் தூவி இறக்குனீங்கன்னா கடாய் சிக்கன் தயார். இது கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரம் நல்ல அருமையாக இருக்கும். சப்பாத்தி, நான், பூரி எது கூடனாலும் நல்லா இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.